பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தானம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அந்த ஸ்தானத்தில் இருந்து செயல்படும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒவ்வொரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். பிறக்கும் பொழுதே குழந்தைங்கிற ஸ்தானத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். வளர வளர ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த ஸ்தானத்திலேருந்து செயல்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஸ்தானத்திலேருந்து செயல்படணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். கூடு இல்லாமல் அலைகிற ஒரு குருவி எப்படி சுற்றி திரியுமோ அதே போல ஸ்தானம் அறியாது இருக்கிற மனுஷனும் அவனுடைய ஸ்தானம் தெரியாதது நிமித்தமாக அவன் சுற்றி திரிகிறான். அதனால ஸ்தானத்தை அறிந்து செயல்படணும், ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. நீங்க நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விருட்சங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி இப்போ ஒளிவு மரத்துக்கிட்ட வருது. ஒளிவு மரத்துக்கிட்ட வந்து நீ எங்களுக்கு ராஜாவா இருந்து சொல்லும்போது ஒளிவு மரம் சொல்லுது, மனுஷரும் தேவரும் புகழ்கிற என்னிலுள்ள என்னுடைய கொழுமையை நான் விட்டுட்டு மரங்களை எப்படி அரசால வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. இப்போ விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து அத்தி மரத்துக்கிட்ட போகுது. அத்திமரம் சொல்லுது, என்னுடைய மதுரத்தையும் நற்கனியையும் விட்டு நான் எப்படி மரங்களை அரசால வருவேன் அப்படின்னு சொல்லிடுது. இப்ப எல்லாமே சேர்ந்து திராட்சை செடி கிட்ட போகுது. இப்ப திராட்சை செடியும் அதே போல தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிற என்னுடைய ரசத்தை விட்டு நான் எப்படி மரங்களை அரசால வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் கொடுத்த ஸ்தானத்தில் அது இருந்து செயல்பட்டது. ராஜா அப்படிங்கிற ஒரு பதவி ஒரு மேலான பதவி. அந்த பதவிக்கு கூட அந்த மரங்கள் தன்னை விட்டு கொடுக்காம அதுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்தானத்தில் அது சரியாக நின்றுது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் நம்ம சரியாக நிற்கும் பொழுது தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறாரா, அதுல நீங்க சரியா இருங்க. கணவன்கிற ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறாரா, அதுல நீங்க சரியா இருங்க. பிள்ளைகள் பெற்றோர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைத்திருந்தாருன்னு சொன்னா, வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நீங்க சரியாய் செயல்படும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது ஊழியக்காரிங்கிற ஸ்தானத்தை தேவன் தந்திருக்கிறாரு. அந்த ஸ்தானத்தில் இருந்தும் நம்ம சரியா செயல்படும் பொழுது தேவன் நம்மளுக்கான சிங்காசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல சரியா நில்லுங்க. ஸ்தானத்தை விட்டு வழி விலகி போகாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்தானத்துல சரியா நின்று செயல்படுங்க. தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். God bless you.